டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் வழியில் பண்ணுறதுக்கான சான்றிதழ் நம்ம எப்படி வாங்கலாம் அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் பல பேருக்கு வந்து நிறைய குழப்பங்களாக இருக்கும். அந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பழைய ஃபார்மெட்டில் எப்படி இருந்தாங்கன்னா 10வது மட்டும் படிச்சிருந்தாலே போதும். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக பிஎஸ்எம் 10th மட்டும் படிச்சிருந்தாலே போதும். நீங்கள் 10th மட்டும் நீங்கள் தமிழ் மொழி பண்ண சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தாலும் அதுவே எலிஜிபிளாக இருந்தது. இப்போ என்னென்னா கொஞ்சம் 2 வருஷமாக வந்து பிஎஸ்சி வந்து மாற்றிட்டாங்க. நீங்கள் 1ஆம் வகுப்பு முதல் 10th வரைக்கும், இப்போது குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இப்போ எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆவதுலேருந்து நீங்கள் 10வது வரையில் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டில் குரூப் 2 குரூப் 1லாம் கேட்குறாங்கன்னா, அப்போ நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஃபுல்லாக 6ஆவதுலேருந்து டிகிரி காலேஜ் வரைக்குமே ஃபுல்லாக நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். டிஎன்பி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சிஎம்கான ஃபார்மெட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மெட் தான் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபில்லப் பண்ணி வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 போய் 10th இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பள்ளி இறுதி வகுப்பு எஸ்எஸ்எல்சி தகுதி நிர்ணயிக்கப்பட்ட தேர்வுகளில், இப்போ எஸ்எஸ்எல்சி தான் கடைசி, அதனால நிர்ணயிக்கப்பட்ட தேர்வுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பள்ளி இறுதி வகுப்பு வரை தமிழ் படிச்சிருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு இதுதான் என்னென்னா 6ஆவதுலேருந்து 10ஆம் வகுப்பு வரை வந்து அவங்க தமிழ் மொழி தான் படிச்சிருக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 இது, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேல்நிலை வகுப்பு. இப்போ +2 இருக்குது பார்த்தீங்களா, என்னென்னா +2 வந்து தமிழ் மொழி படிச்சிருப்பாங்க. என்னென்னா நீங்கள் +2 தமிழ் மொழி படித்து தமிழ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும். அதே போல் நீங்கள் காலேஜ் படிச்சிருந்தாலுமே காலேஜில் தமிழ் மொழி படித்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும். என்னென்னா இது வந்து காலேஜ் +2 எது தேவைப்படுனா, உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு இதுதான் எலிஜிபிளாக இருக்கும். ஸோ குரூப் 4 வரைக்கும் 10ஆம் வகுப்பு தான், 10ஆம் வகுப்பு படிச்சு தான் போதும். அதுக்கப்புறம் டிப்ளமோ படிச்சிருந்தாலுமே இப்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 6ஆவதுலேருந்து 10வது படிச்சிருப்பீங்க, 10வது தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்க, 11வது தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்க. சப்போஸ் டிப்ளமோ வந்து இங்கிலீஷ் படிச்சிருந்தா அது வந்து டிப்ளமோவில் வாங்க முடியாது. அப்புறம் டிகிரி நீங்கள் இங்கிலீஷ் படிச்சா டிகிரி வாங்க முடியாது. நீங்கள் வந்து 6ஆவதுலேருந்து 12வது வரையில் மட்டும்தான் நீங்கள் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். ஸோ நீங்கள் 6ஆவதுலேருந்து 10வது வரை தமிழ் மீடியம், 11வது 12வது தமிழ் மீடியம், டிப்ளமோ தமிழ் மீடியம், நீங்கள் டிகிரி தமிழ் மீடியம்னா குரூப் 1 குரூப் 2 தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டுக்கு அது ஃபுல்லாகவே உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். இப்போ சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து 6ஆவதுலேருந்து 1ஆவதுலேருந்து 6ஆவது வரைக்கும் 5ஆவது வரையிலும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் நீங்கள் வாங்கணும் போய் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் 6ஆவதுலேருந்து 8ஆவது வரையிலும் படிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1ஆவதுலேருந்து 5ஆவது வரையில் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. அங்கேயே போய் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கப்புறமேட்டு 6ஆவதுலேருந்து 10வது வரையில் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. அங்கேயே போய் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கப்புறமேட்டு 11வது போனால் வேறு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. அங்கேயே தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வாங்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, அங்கேயே வாங்கணும். 9வது 10வது தனியாக ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. ஸோ அங்கேயும் வாங்கணும். இது போல் நீங்கள் தனித்தனியாக எந்தெந்த ஸ்கூல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்களோ தமிழ் மீடியமில் அந்தந்த ஸ்கூல்லாம் போய்ட்டு ஃபுல்லாக தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஒரே ஸ்கூல்லாம் படிச்சிருங்க, 6ஆவதுலேருந்து 12வது வரையில் நீங்கள் ஒரே ஸ்கூலில் படிச்சிங்கன்னா தமிழ் மீடியம் படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரே ஸ்கூலில் 6ஆவதுலேருந்து 10ஆவதுல தனியாக வாங்கிக்கணும், 11வது தனியாக வாங்கணும். அதுதான் வந்து இதில் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் படித்து 10th குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் 6ஆவதுலேருந்து 10வது வரையில் ஒன்று வாங்கிட்டு 11வது தனியாக வாங்கணும். அதை கொடுத்துருக்க தேர்வர் 1ஆம் வகுப்பு முதல் நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி வரை அனைத்து கல்வித் தகுதிகளையும் தமிழ் வழி பயின்றுள்ள என்பதற்கான ஆதாரமாக சான்றுகளை கட்டாயம் பதிவேற்ற வேண்டும் சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் சொல்ல. என்னென்னா ஒருத்தர் வந்து 1ஆவதுலேருந்து 10வது வரைக்கும் தமிழ் மீடியம் வேறு எந்தெந்த ஸ்கூலில் படித்தாலுமே நீங்கள் அந்தந்த ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் தமிழ் மீடியம் பயிலுங்க சர்டிஃபிகேட் வாங்கி வந்து வச்சு அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்சிஎம்கான நீங்கள் அந்த இடஒதுக்கீட்டில் உங்களுக்கு தகுதி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 6ஆவதுலேருந்து 10வது நீங்கள் எப்படிலாம் நீங்கள் படிச்சிங்களோ அந்தந்த ஸ்கூல்லாம் போய்ட்டு அந்தந்த பீரியட் அந்தந்த வருஷம் வச்சு நீங்கள் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு ஆதார சான்று தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th மார்க் ஷீட்னா 10th மார்க் ஷீட்டில் உங்களுக்கு தமிழ் மீடியம் போட்டிருப்பாங்க. இப்போ +1 மார்க் ஷீட்னா +1 மார்க் ஷீட்டில் தமிழ் மீடியம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு +2 மார்க் ஷீட்னா +2 மார்க் ஷீட்டில் தமிழ் மீடியம் போட்டிருப்பாங்க. ப்ளஸ் டிசியில் எல்லாத்துலேயுமே வந்து தமிழ் மீடியம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போனால் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டிசியில் வந்து தமிழ் மீடியம் போட்டிருக்கலாம். இல்லை சில யூனிவர்சிட்டியில் வந்து மார்க் ஷீட்டில் தமிழ் மீடியம் போட்டிருக்கலாம். ஸோ எதனா ஒன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிற்று மொழி வந்து தமிழ் மீடியம் தமிழ் வழியில் பயின்றார் என்பதற்கான இருக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து பிஎஸ்சிஎம்கான அந்த ஃபார்மெட்டில் ஃபுல்லாக பண்ணி அந்த கல்வித்துறையோட அந்த கல்வி டிபார்ட்மெண்ட் எந்தெந்த இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஸ்கூல் எஜுகேஷன்னா இப்போ ஸ்கூலில் சீல் இருக்கணும், காலேஜ்னா காலேஜ் சீலை போட்டு நீங்கள் கையெழுத்து வாங்கி வச்சுக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிஎம் ஃபார்மெட்டு. இந்த பிஎஸ்சிஎம் ஃபார்மெட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசியில் வெப்சைட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மெட்டை தான் நீங்கள் வாங்கிட்டு வரணும்.
தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேம் போட்டு இந்த வகுப்பு முதல் இந்த வகுப்பு ஃபஸ்ட்டு நீங்கள் 6ஆம் வகுப்பு முதல் அதான் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு ஒரு ஸ்கூல்னால் அந்த ஸ்கூல் தனியாக ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரைனா 8ஆம் வகுப்பு வரையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கு தனியாக வாங்கி வச்சுக்கணும். அப்புறம் 9ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைனா அதுலேருந்து தனியாக ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் 10ஆம் தனியாக வாங்கி. அப்போ இது எது ஆச்சு, நீங்கள் 10ஆம் வகுப்பு வரையுமே மொத்தம் 3 சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க நீங்கள் இது வரைக்கும். அதுக்கப்புறமேட்டு 11ஆவது டு 12ஆவது சர்டிஃபிகேட்னா அது தனியாக வாங்கி வச்சுக்கணும். காலேஜ்னா காலேஜ் தனியாக வாங்கி வச்சுக்கணும். இது எல்லாமே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மெட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் இப்போ ஆசிரியர் இருந்தால் ஆசிரியர், தலைமை ஆசிரியர், இப்போ யார் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ என்னென்னா முதல்வர் இப்போ காலேஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் இருப்பாங்க. ஸோ அவங்க முதல்வர் அடிச்சிட்டு கையில் போடுவாங்க. இந்த மாதிரி இடம் 4 அந்த ஸ்கூலோட சீலு இல்லை காலேஜோட சீலு தான் போட்டு வாங்கணும். இந்த ஃபார்மெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சிஎம் படிச்சிருக்க தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். வேறு எந்த ஃபார்மெட்டுமே கிடையாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பி சைடில் அஃபிஷியலாக விட்ட ஃபார்மெட். சில இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பழைய 2018, 19 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ஃபார்மெட்டில் இருந்தது. அப்போ என்னென்னா நீங்கள் 10th 12th மட்டுமே நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் டேரெக்டாக அது மட்டும் வாங்கி தான் போதும். இந்த ஃபார்மெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1ஆவதுலேருந்து 10ஆவது வரையிலும் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்ததுக்கான நீங்கள் வந்து சான்றிதழ் வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும். அந்த சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் 10th மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், 12th மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், +2 மார்க் ஷீட்டு எல்லா மார்க் ஷீட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் இருக்கணும். அதே போல் நீங்கள் ஒரு ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையுமே நீங்கள் வாங்கிட்டு இருக்கணும். அவங்க அதுதான் சொல்கிறாங்க. என்னென்னா தேர்வர் வந்து பல்வேறு பள்ளிகளில் பயின்று இருந்தாலும் தேர்வரானவர் அந்த எந்தெந்த பள்ளிகளில் பயின்றாலும் தமிழ் மீடியம் படித்ததுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வாங்க. சில பேர் என்ன பண்ணிப்பாங்களா, அவன் 5ஆவது வரலும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க, 6ஆவதுலேருந்து 10ஆவது தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி வந்து எலிஜிபிள் கிடையாது. அதே போல் வந்து சில பேர் வந்து 10ஆவது மட்டும் தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க, மற்றது எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் பிஎஸ்சி எலிஜிபிள் கிடையாது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் பிஎஸ்சி படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம்க்கான உங்களுக்கு தமிழ் மீடியம் வந்துக்கான எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா தமிழ் மீடியம் படிச்சிருக்க சர்டிஃபிகேட் கொடுக்கும். 1ஆவது 8ஆவது இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 9ஆவது 10ஆவது தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வராது. சில பேர் வந்து எல்கேஜி யூகேஜி இங்கிலீஷ் படிச்சிருப்பாங்க. ஆனால் 1ஆவது தமிழ் அவங்களுக்குலாம் எலிஜிபிள். ஏன்னா எல்கேஜி யூகேஜிலாம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் 10ஆம் வகுப்பு தமிழ் படித்தா கண்டிப்பாக எலிஜிபிள். என்ன சொல்கிறாங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கோம். அது எல்லாம் என்னென்ன கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அது ஃபுல் என்னென்ன இப்போ டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தா தமிழ் மீடியம் தான் படிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து எலிஜிபிள் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு. அதனால் வந்து நீங்கள் ஃபார்மெட் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மெட்டை வச்சுருந்து கண்டிப்பாக அதில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா நீங்கள் இப்போ 5 ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்கனாலும் 5 ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி எடுத்து போயிட்டு நீங்கள் 5 ஸ்கூலுமே ஹெட்மாஸ்டர் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சிக்கான எலிஜிபிள். கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும்போது பிஎஸ்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை நிறைய பேர் வந்து பிஎஸ்சியில் படிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மி தான். ஏன்னா பாதி பேர் இங்கிலீஷ் போயிருக்கலாம், தமிழ் மீடியம் மாதிரி படிச்சிருப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இதனால் பிஎஸ்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிஎஸ்சியில் வந்து இது மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. ஏன்னா வந்து கம்மியான பேர் தான் எலிஜிபிள் ஆகுங்க. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் தகுதி இருக்காது இதில். அதனால் பிஎஸ்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு குரூப் 4 வேலை வாங்குறதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக பிஎஸ்சி இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். பிரிண்ட் எடுத்து வாங்கி வச்சுங்க நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.